சிம்ம ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த சிம்ம ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதிலை தேடிதான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் இல்லைங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சாலோ நம்மை காத்து வழி நடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. சிம்ம ராசிக்காரங்களோட வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த சிம்ம ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய சிம்ம ராசி பலனுக்குள் நுழையலாமுங்களா? சூரியனை ராசிநாதனா கொண்ட, எதற்கும் அஞ்சாத, அதிகாரத்திற்கும் ஆளுமைக்கும் இலக்கணமான சிம்ம ராசி நேயர்களே, உலகத்தை ஆளும் சூரிய பகவானின் பிள்ளைகளான உங்கள் அனைவருக்கும் அந்த ஈசனின் அருளும் நவகிரகங்களின் ஆசையும் இப்போது முழுமையா கிடைக்கட்டும்ங்க. சிம்ம ராசி நேயர்களே, காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்குதுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கிறதே, இது உங்கள் ஜாதக கணக்கை ஒட்டுமொத்தமா சரி செய்ய போகும் ஒரு மகா காலம்ங்க. ஏன் இத இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் தெரியுமா? நவகிரகங்களின் இளவரசன் அழைக்கப்படும் புதன் பகவான் இன்று தனது வக்ரகதியை தொடங்குறாருங்க. உங்க சிம்ம ராசியை பொறுத்தவரை புதன் பகவான் சாதாரணமானவர் அல்லங்க. அவர் உங்க ராசிக்கு மிக முக்கியமான 2 துறைகளை ஆள்பவருங்க. ஒன்று உங்கள் கையில் புழங்கும் பணத்தை தீர்மானிக்குங்க. 2ஆம் இடமான தனஸ்தானம். இன்னொன்று நீங்க தொட்டதெல்லாம் துளங்குமா அல்லது தோல்வி அடையுமா என்பதை தீர்மானிக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானம்ங்க. இப்படி உங்கள் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் லாபத்தையும் தன் கையில் வைத்திருக்கும் புதன் பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துல அமர்ந்து வக்ரம் பெறாருங்க. இதை கேட்டவுடன் பல ஜோதிடர்கள் சொல்லலாம், பணத்துக்கு அதிபதி போய் 8ல மறைவுறாரே, அப்போ நஷ்டம் வருமேன்னு. ஆனா நண்பா, இங்கேதான் ஒரு மாபெரும் ஜோதிட ரகசியம் ஒளிந்திருக்குதுங்க. ஜோதிட விதிகளின்படி ஒரு பாவி கிரகம் அல்லது ஒரு கேந்திர கோணாதிபதி மறைவு ஸ்தானத்துல வக்ரம் பெறும்போது அது விபரீத ராஜயோகத்தை வாரி வழங்குங்க. 8ஆம் இடம் என்பது வெறும் ஆயுள் ஸ்தானம் மட்டுமில்லைங்க. அது புதையல், இன்சூரன்ஸ், உயில், சொத்துக்கள் மற்றும் மறைமுகமா வரும் கோடிக்கணக்கான பணத்தை குறிக்கிற இடம்ங்க. அங்கே தானாதிபதி வக்ரம் பெறுவது என்பது நீங்கள் தேடி போகாத செல்வம் உங்களை தேடி வரப்போகுது என்பதற்கான அறிகுறிங்க. சிம்மராசி நேயர்களே, கடந்த சில மாதங்களா உங்க வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. பணம் வருது, ஆனா எங்க போகுதுன்னே தெரியல. சேமிப்புங்கிறது ஒரு கனவாவே இருக்கே. நம்ம கௌரவத்துக்கு ஒரு சின்ன பங்கம் வருதேன்னு நீங்க உள்ளுக்குள்ள ரத்த கண்ணீர் வடித்திருக்கலாமுங்க. உங்க பேச்சால உங்களுக்கே சில தேவையற்ற சிக்கல்கள் வந்திருக்கலாமுங்க. நெருங்கிய உறவுகளே உங்களை சந்தேக கண்ணோட பார்த்துருக்கலாம். ஆனா பாருங்க, இந்த வக்ரபுதன் உங்கள் வாழ்க்கையில ஒரு மர்மமான புதையலை தேடித்தர போறாருங்க. இழந்த மதிப்பு மீண்டும் உங்களை தேடி வருங்க. இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்கள் அதிகாரத்திற்கு முன்னால தலை வணங்க போறாங்க. 8ல் வக்ரம் பெறும் புதன் உங்கள் கடன்களை தீர்க்க போகிறாரா? உங்கள் ரகசிய எதிரிகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல அம்பலமாக போகிறார்களா? உங்கள் அதிகார தோரணை உங்களுக்கு புதிய பதவியை பெற்று தருமா? இந்த இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையின் திருப்பு முனைன்னு நான் ஏன் சொல்றேன்னா, 8ஆம் இடம் என்பது மர்மங்களின் இருப்பிடம்ங்க.
அங்க புதன் வக்ரம் அடையும் போது நீங்கள் செய்த தர்மங்கள், உங்கள் முன்னோர்களின் புண்ணியங்கள் அனைத்தும் திரண்டு வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலனை தரப்போகுதுங்க. சிம்மராசி நேர்களே, ஒரு பக்கம் ராஜயோகம் கதவை தட்டினாலும் மறுபக்கம் உங்கள் வார்த்தைகள் உங்களுக்கு வினையாக மாறவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த யோகம் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறதா, அல்லது உங்கள் பிடிவாதத்தால் அந்த யோகத்தை நீங்களே சிதைக்க போகிறீர்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதும் பாருங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு என்ன நடக்க போகுது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய துல்லியமான கணிப்பு இதில் சொல்லப்பட்டுள்ளதுங்க. மனதை ஒருநிலைப்படுத்துங்க. உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. சிம்மத்தின் ஆதிக்கம் இப்போது தொடங்க போகுதுங்க. வாருங்கள், சிம்ம ராசிக்கு இந்த வக்ரபுதன் தரப்போகும் அந்த மர்மமான பிரம்மாண்டமான பலன்களை இப்போது மிக விரிவா ஆழமா பார்க்க போறோங்க. சிம்ம ராசிக்கு நிகழப்போகும் அந்த மகா அதிசயம் இப்போது இந்த வீடியோவின் மிக முக்கியமான, அதே சமயம் பலரும் அறியாத ஒரு ஜோதிட ரகசியத்தை பத்தி பேச போறோங்க. சிம்ம ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துல நடக்க போகும் அந்த மகா அதிசயம் என்ன? இது எப்படி உங்க கனவை, உங்க கஜானாவை நிரப்ப போகுது? வாருங்கள், அந்த புதையல் ரகசியங்களை ஒவ்வொன்றா அவிழ்ப்போங்க. எதிர்பாராத தனவரவு, புதைந்து கிடந்த செல்வம் விழித்து கொள்ளுங்க. முதலாவதா சிம்ம ராசிக்கு ஒரு மிகப்பெரிய விபரீத ராஜயோகம் உங்கள் 8ஆம் இடத்தின் வழியாக நிகழப்போகுதுங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 8ஆம் இடம் என்பது அஸ்தமஸ்தானம்னு பயமுறுத்தப்பட்டாலும் அதன் மறுபக்கம் திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் புதையல் ஆகியவற்றை அது குறிக்குங்க. உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் 8ல வக்ரம் பெறுவது என்பது உங்கள் வாழ்க்கையில் இதுவரை முடங்கி கிடந்த பணம் இப்போது உயிர் பெற்று உங்களை தேடி வரப்போகிறது என்பதற்கான அடையாளம்ங்க. கடந்த காலங்களில் நீங்கள் யாருக்கோ ஒரு பெரிய தொகையை கடனாக கொடுத்துட்டு அவன் ஏமாத்திட்டான், அந்த பணம் இனி வரவே வராதுன்னு அதை ஒரு நஷ்ட கணக்காகவே எழுதி வச்சிருப்பீங்க. ஆனா அதிசயம் என்னன்னா, அந்த நபர் தானாகவே வந்து உங்கள் காலடியில அந்த பணத்தை வைப்பாருங்க. அது மட்டும் இல்லாம நீண்ட காலமா செட்டில் ஆகாம இருந்த இன்சூரன்ஸ் கிளைம், நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் வரவேண்டிய இழப்பீடு அல்லது பழைய உயில் சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்குகள்னு தடைப்பட்ட அத்தனை பணமும் ஒரே நேரத்துல உங்க கைக்கு வந்து சேரும் ஒரு மகா அதிசயம் அரங்கேற போகுதுங்க. லாபஸ்தானம் தரும் லக், முடங்கிய பிஸ்னஸ் உயிர் பெறுங்க. 2ஆவதா உங்க 11ஆம் அதிபதி வக்ரமாவதால நீங்க ஏற்கனவே தொடங்கி பாதியிலேயே கைவிட்ட ஒரு தொழில் முயற்சி அல்லது ஒரு பிஸ்னஸ் டீல் இப்போது மீண்டும் உயிர் பெறுமுங்க. இது செட் ஆகாதுன்னு நீங்க ஒதுக்கி வச்ச ஒரு ஐடியா இப்போது சந்தையில ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெறுங்க. குறிப்பா கமிஷன் ஏஜென்சி, ஷேர் மார்க்கெட் அல்லது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் காலம்ங்க. 8ஆம் இடம் என்பது மற்றவர்களின் பணத்தை கையாளுவதை குறிக்குங்க. அதனால பெரிய முதலீட்டாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் கௌரவத்திற்கும் அதிகாரத்திற்கும் அவர்கள் மிகப்பெரிய மதிப்பை கொடுப்பாங்கங்க. முக்கியமா உங்கள் அதிகார தோரணைக்கு ஒரு புதிய அங்கீகாரம் கிடைக்குங்க. நீங்க வேலை பார்க்கும் இடத்துல அல்லது சமூகத்துல உங்களை இவ்வளவு காலம் மதிக்காதவர்கள் கூட உங்க புத்திசாலித்தனத்தை கண்டு வியந்து போய் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை வழங்குவாங்க. இது உங்கள் கௌரவத்தை வானளவு உயர்த்த போகும் ஒரு பொற்காலம்ங்க. ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்துல ஒரு மகா மாற்றம். அடுத்ததா 8ஆம் இடம் என்பது ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தை குறிக்கிற இடம்ங்க. அங்க தன அதிபதி வக்ரம் பெறுவதால நீண்ட காலமா ஏதோ ஒரு மர்மமான நோய் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு அந்த நோய்க்கான சரியான மருத்துவம் அல்லது மருந்து இப்போது கைக்கு வருங்க.
இது சரியாகவே ஆகாதுன்னு மருத்துவர்கள் கையை விரித்த ஒரு விஷயம் இப்போது ஒரு அதிசயம் போல குணமாக தொடங்குங்க. உங்கள் உடலில் ஒரு புதிய ஆற்றலும் சுறுசுறுப்பும் பிறக்குங்க. எதிரிகளின் வீழ்ச்சி ரகசியங்கள் அம்பலமாகுங்க. சிம்மராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்பது ரகசிய எதிரிகளை குறிக்குங்க. அங்க புதன் வக்ரம் பெறும்போது உங்களுக்கு பின்னால் குளிப்பறித்தவர்கள், உங்களுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டியவர்கள் அனைவரும் இப்போது அம்பலமாவார்கள்ங்க. அவர்களின் திட்டங்கள் அவர்களுக்கே எதிராக திரும்புங்க. நீங்க எதுவும் செய்யாமலேயே உங்கள் எதிரிகள் தானாகவே விழுந்து போவார்கள்ங்க. இதுதான் அந்த பிரபஞ்சத்தின் நீதிங்க. சிம்மராசி நேர்களே, இனி வரக்கூடிய நாட்கள் என்பது உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுங்க. கையில பணம், மனதுல தைரியம், உடல்ல ஆரோக்கியம்னு அத்தனையும் ஒன்றாக வந்து சேரும் ஒரு அபூர்வமான காலம்ங்க. இது வெறும் பேச்சல்லங்க, கிரகங்களின் கட்டளை. நம்பிக்கையோடு செயல்படுங்கள். வெற்றி உங்கள் ராஜபாட்டையில் காத்து கொண்டிருக்குதுங்க. வாய திறக்காதீங்க. சிம்ம ராசிக்கான அந்த மகா எச்சரிக்கை. சிம்மராசி நேயர்களே, இதுவரை நாம் பார்த்த அந்த புதையல் போன்ற யோகங்கள் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கலாமுங்க. ஆனா ஒரு காட்டின் ராஜாவா இருந்தாலும் வேட்டைக்கு செல்லும்போது மிக அமைதியா சென்றால்தான் வெற்றி கிடைக்குங்க. அதே போலத்தான் இனி வரக்கூடிய நாட்களும். ஒரு பக்கம் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் கதவை தட்டினாலும், மறுபக்கம் ஒரு மிகப்பெரிய படுகுழி உங்கள் வாசல்ல காத்து கொண்டிருக்குதுங்க. அந்த படுகுழியில நீங்க விழாம இருக்க நான் சொல்லும் ஒரே ஒரு ரகசிய மந்திரம், வாய திறக்காதீங்க. ஆமா, உங்க ராஜகம்பீரம் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனதுல தான் இருக்குதுங்க. ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, இதற்கான ஜோதிட காரணங்களை இப்போது மிக ஆழமா பார்ப்போங்க. தனஸ்தான அதிபதி 8ல வக்ரம், குடும்பத்துல வெடிக்கும் வார்த்தை போர். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம் மட்டுமல்லங்க, அது உங்கள் குடும்பஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானம்ங்க. அந்த இடத்திற்கு அதிபதியான புதன் மர்மங்கள் நிறைந்த 8ஆம் இடத்துல மறைந்து வக்ரம் பெறுவது என்பது உங்கள் நாக்குல ஒரு விதமான அதிகார திமிர அல்லது சுடு சொற்களை உருவாக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கே உரிய அந்த ராஜ தோரணை இந்த 15 நாட்கள்ல உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒரு ஆதிக்கமா வெளிப்படுங்க. நான் தான் இந்த வீட்டை தாங்குறேன், நான் சொல்றதுதான் சட்டம், உனக்கு என்ன தெரியும்னு நீங்க மிக சாதாரணமா சொல்லும் ஒரு வார்த்தை உங்க குடும்பத்துல ஒரு தீப்பொறிய போல பற்றி எரியுங்க. உங்க வாழ்க்கை துணை அல்லது உங்க பெற்றோர்களிடம் பேசும்போது உங்கள் அதிகாரத்தை காட்டாதீங்க. நீங்க நியாயமாகவே பேசினாலும் 8ல் இருக்கும் வக்ரபுதன் அதை மற்றவர்களுக்கு ஒரு ஆணவ பேச்சா மாட்டி காட்டுவாருங்க. 10 வருடங்களா நீங்க கட்டி காத்த குடும்ப ஒற்றுமை இனி நீங்க பேச போகும் ஒரே ஒரு தவறான வார்த்தையினால சிதைந்து போக வாய்ப்பு இருக்குதுங்க. சண்டைகள் வரும்போது நீ சொல்வது சரிதான்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்துடணுங்க. உங்கள் அமைதிதான் உங்க குடும்பத்தின் நிம்மதியை காப்பாற்றும் ரகசிய புதையல்ங்க. வாய திறந்தா வந்த லட்சுமி ஓடிவிடுவாளுங்க. அடுத்ததா நான் ஏற்கனவே சொன்ன அந்த எதிர்பாராத பணவரவு அல்லது புதையல் போன்ற லாபங்கள் உங்களுக்கு வரும்போது அதை ரகசியமா வைத்திருப்பது மிக மிக அவசியம்ங்க. 8ஆம் இடம் என்பது மர்மங்களின் இருப்பிடம்ங்க. அங்க கிரகம் வக்கரமாகும் போது வரும் பணத்தை நீங்க வெளியே சொன்னா அது கரிக்காதுங்க. எனக்கு இவ்வளவு பணம் வரப்போகுது, நான் பழைய நிலுவைத் தொகையை வாங்கிட்டேன்னு நீங்க யாரிடமாவது தம்பட்டம் அடித்தா அந்த பணம் உங்க கைக்கு வந்து சேர்வதில் 100 தடைகள் ஏற்படுங்க. திருஷ்டி தோஷம் உங்களுக்கு மிக அதிகமாக இருக்கிற காலம் இதுங்க. சிம்ம ராசிக்கார ஜெயிச்சுட்டானேன்னு பொறாமைப்படும் ஒரு கூட்டம் உங்களுக்கு பின்னால இருக்குதுங்க. அவர்களின் கண் பார்வை உங்கள் லாபத்தை தடுத்துடுங்க. பணம் வரும் வரை, காரியம் முடியும் வரை வாயை திறக்காதீங்க.
கையில பணம் வந்த பிறகும் கூட அதை ரகசியமா சேமிப்பதுல தான் உங்க புத்திசாலித்தனம் இருக்குதுங்க. வாயை திறந்தால் வந்த லட்சுமி வந்த வேகத்திலேயே ஏதோ ஒரு மருத்துவ செலவுக்கோ அல்லது வீண் விரயத்திற்கோ சென்று விடுவாளுங்க. வாக்குறுதிகள் உங்கள் கௌரவத்திற்கு வரும் ஆபத்து. சிம்மராசினியர்களே, உங்கள் மதிப்பு தான் உங்களுக்கு உயிருங்க. ஆனா இந்த வக்ர புதன் உங்கள் கௌரவத்தை பதம் பார்க்க காத்திருக்கிறாருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் நண்பர்களா அல்லது உறவினர்களோ உங்களிடம் ஏதோ ஒரு உதவி கேட்டு வரலாமுங்க. நீங்க உங்க ராஜகுணத்தால கண்டிப்பா செஞ்சு தர்றேன், என்கிட்ட சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன்னு பெரிய வாக்குறுதிகளை அள்ளி வீசுவீங்க. ஆனா ஜாக்கிரதைங்க, வக்ரபுதன் உங்கள் காரியங்கள்ல தடைய உருவாக்குவாருங்க. உங்களால அந்த வாக்குறுதிய நிறைவேற்ற முடியாமல் போகும்போது இதுவரை நீங்க சம்பாதித்த அந்த நம்பகத்தன்மை மற்றும் மதிப்பு சுக்குநூறாகிவிடுங்க. யாராவது உதவி கேட்டால் முயற்சி செய்கிறேன், பிறகு பார்த்து சொல்லலாம்னு நாசுக்கா தள்ளி போடுங்க. ஜாமீன் கையெழுத்து போடுவது என்பது உங்களுக்கு நீங்களே வைத்துக்கொள்ளும் சூனியம்ங்க. ஆவணங்கள் மற்றும் ரகசிய எதிரிகள் 8ஆம் இடம் என்பது உங்கள் ரகசிய எதிரிகளை குறிக்குங்க. நீங்க அலுவலகத்திலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிராக திருப்பப்படுங்க. உங்க ரகசிய திட்டங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் அனுப்பும் இமெயில் அல்லது மெசேஜ் கூட தவறாக புரிந்து கொள்ளப்படலாமுங்க. ஒரு சிறிய டைப்பிங் மிஸ்டேக் உங்க பதவியே பறிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்க ஒரு வேட்டையாடும் சிங்கம். வேட்டைக்காரன் சத்தம் போட்டா இரை தப்பிவிடுங்க. அதை போலத்தான் நீங்க அமைதியா இருந்தா அந்த புதையல் உங்கள் காலடியில வந்து விடுங்க. நீங்க வாயை திறந்தா அந்த புதையல் காணாம போய்விடுங்க. அடக்கமே அமர வாழ்வு தருங்க. உங்கள் மௌனமே உங்கள் மகாபலம்ங்க. இது உங்களுக்கு தரும் எச்சரிக்கைங்க. உங்களுக்கான மகா ரகசிய பரிகாரங்கள். இதுவரை நாம் சிம்மராசிக்கு 8ஆம் இடத்துல வக்ரம் பெறும் புதன் பகவான் தரப்போகும் அந்த புதையல் போன்ற யோகங்களையும், அதே சமயம் உங்க கௌரவத்திற்கு வரப்போகும் அந்த வாக்கு தோஷ எச்சரிக்கைகளையும் பார்த்தோம்ங்க. இப்போது அந்த எதிர்மறை ஆற்றல்களை முழுமையா புசுக்கிவிட்டு பிரபஞ்சம் உங்களுக்கு தரப்போகும் அந்த விபரீத ராஜயோகத்தை மட்டும் உங்கள் பக்கம் இழுக்க நீங்க செய்ய வேண்டிய அந்த 5 ரகசிய பரிகாரங்கள் என்னன்னு பார்ப்போங்க. சிம்மராசி நேயர்களே, சூரியனின் பிள்ளைகளான நீங்கள் இந்த 15 நாட்கள் கீழ்கண்ட வழிமுறைகளை சரியாக பின்பற்றணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க இதை பின்பற்றினா நீங்களாதான் ராஜாவா வலம் வருவீங்க. நரசிம்மர் வழிபாடு அஷ்டம தோஷத்தை அளிக்குங்க. சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம் என்பது மர்மங்கள் மற்றும் தடைகளை குறிக்குங்க. அங்க கிரகங்கள் வக்ரம் பெறும்போது அந்த தடைகளை உடைக்கக்கூடிய ஒரே தெய்வம் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி தாங்க. 15 நாட்கள் தினமும் மாலையில அல்லது அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். ஓம் நரசிம்மாய நம அல்லது நரசிம்ம கவசம் கேளுங்கள். ரகசியம் பார்த்தீங்கன்னா, பானகம் வெல்லம் கலந்த நீர் தயாரித்து நரசிம்மருக்கு நெய்வேத்தியம் செய்து அதை ஏழை எளியவர்களுக்கு விநியோகம் செய்யுங்கள். இது உங்கள் 8ஆம் இடத்து கெழுவல்களை அறவே நீக்கி புதைந்து கிடக்கும் பணவரவை துரிதப்படுத்துங்க. பார்வையற்றவர்களுக்கு உதவுதல் புதன் தோஷம் நீங்க. ஜோதிடத்துல புதன் பகவான் நரம்புகள் மற்றும் பார்வை திறனை குறிப்பவருங்க. 2 மற்றும் 11ஆம் அதிபதி 8ல மறையும் போது நீங்க செய்யும் இந்த ஒரு தானம் உங்க ஜாதகத்தையே மாற்றும் வலிமை கொண்டதுங்க. புதன்கிழமை அல்லது சனிக்கிழமையில பார்வையற்றவர்களுக்கு அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த பண உதவியை செய்யுங்க. அவர்களுக்கு உணவு அல்லது ஒரு வேளை சிற்றுண்டி வாங்கி கொடுங்க. அதற்கான பலன் புதன் வக்ரமாகும் போது ஏற்படும் புத்தி தருமாற்றத்தை இந்த தானம் சரி செய்யுங்க. நீங்க எடுக்கும் முடிவுகள் தவறாக போகாமல் சரியான லாபத்தை கொடுக்க இது ஒரு கவசமா இருக்குங்க. ஆதித்ய கிருதயம் ராசிநாதனை பலப்படுத்த உங்க ராசிநாதன் சூரிய பகவான் புதன் 8ல மறைஞ்சு உங்கள் கௌரவத்தை பதம் பார்க்கும் போது உங்க ராசிநாதன் பலமா இருந்தா எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லைங்க.
தினமும் காலையில சூரிய உதயத்தின் போது சூரியனை பார்த்து கைகளை தொழுது வணங்குங்க. ஆதித்ய கிருதய மந்திரத்தை ஒரு முறை கேளுங்க அல்லது சொல்லுங்க. சூரியனின் ஆற்றல் உங்க உடலில பாயும் போது வக்ரபுதனால ஏற்படும் வாக்கு தோஷம் உங்களை பாதிக்காதுங்க. உங்கள் அதிகார தோரணை மற்றவர்களை காயப்படுத்தாமல் மற்றவர்களை கவரும் விதமா மாறுங்க. இது உங்கள் தொழில் ஸ்தானத்திற்கும் பலம் சேர்க்குமுங்க. பச்சை நிறத்தை தவிர்க்கணுமுங்க மற்றும் வெள்ளை நிற பயன்பாடு. புதனின் நிறம் பச்சைங்க. அவர் வக்கரமா இருக்கும்போது அந்த நிறத்தை நீங்க அதிகமா பயன்படுத்தினா அவருடைய எதிர்மறை அதிர்வுகள் உங்களை அதிகம் தாக்குமுங்க. சிம்ம ராசிக்காரர்கள் பச்சை நிற ஆடைகளை அணிவதை தவிர்க்கணுங்க. நீங்க பயன்படுத்த வேண்டியது தூய வெள்ளை அல்லது வெளிர் ஆரஞ்சு நிற உடைகளை பயன்படுத்துங்க. வெள்ளை நிறம் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்க. ஆரஞ்சு நிறம் உங்கள் ராசிநாதனின் ஆளுமையை நிலைநிறுத்துங்க. காணிக்கை தனவரவு நிலைக்க இது ஒரு மாந்திரிக தன்மை கொண்ட எளிய பரிகாரம்ங்க. 8ஆம் இடத்துல புதையல் யோகம் இருப்பதால இதை செய்யணுங்க. ஒரு சிறிய சிகப்பு துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 8 1 ரூபாய் நாணயங்களை வச்சு முடிச்சு போட்டுக்கோங்க. அதை உங்கள் வீட்டில் இருக்கும் பணப்பெட்டியிலோ அல்லது பீரோவிலையோ ரகசியமாக வையுங்கள். 8ஆம் இடம் மர்மமானதுங்க. அந்த 8 நாணயங்கள் வக்ரபுதனின் ஈர்ப்பு விசைய பணமா மாற்றி உங்கள் பெட்டியில நிலைக்க செய்யுங்க. நாணயங்களை ஏதேனும் ஒரு கோவில் உண்டியல்ல சேர்த்து விடுங்க. சிம்மராசி நேயர்களே, சூரியனின் கதிர்கள் எப்படி இருள விரற்றி ஒளியிற்கு ஒளியை தருதோ அதே போலதான் இனி வரக்கூடிய காலமும் உங்க வாழ்க்கையில இருந்த இருள விரட்ட போகுதுங்க. கிரகங்களின் மாற்றம் என்பது ஏதோ வானத்தில் நடக்கும் நிகழ்வு அல்லங்க. அது உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகளுக்கான ஒரு சிக்னலுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன அந்த புதையல் போன்ற யோகங்கள் உங்கள் கதவை தட்டும்போது உங்கள் அமைதி மற்றும் பரிகாரங்கள் மூலம் அதை இறுக பற்றி கொள்ளுங்கள். நினைவில் வையுங்கள், சிம்மம் என்பது வெறும் ராசி அல்லங்க, அது ஒரு ஆளுமைங்க. அந்த ஆளுமையை உங்கள் வார்த்தைகளால நீங்களே சிதைத்து விடாதீர்கள். நான் சொன்ன அந்த வாயை திறக்காதீங்கிற ரகசிய மந்திரத்தை கடைபிடிங்க. நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல அடைய போகும் உயரம் உங்களை இவ்வளவு காலம் மதிக்காதவர்களை வியப்பில் ஆழ்த்த போவது உறுதிங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்கும்னு நம்புறேங்க. உங்க ராசி மற்றும் உங்கள் ஜாதகம் தொடர்பான எந்த சந்தேகமா இருந்தாலும் தயங்காம கீழே கமெண்ட் செய்யுங்க. உங்களில் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக்கும் உங்கள் சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு ஷேரும் பண்ணுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்போவே அந்த சிவப்பு நிற பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் அடுத்தடுத்த ரகசியங்களை நீங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியுங்க. அடுத்த வீடியோவில் புதன் பகவான் தன் சொந்த ராசியான கன்னி ராசிக்கு என்னென்ன மர்மங்களை செய்து வைத்திருக்கிறார், அங்க நடக்க போகும் அந்த பெரிய மிராக்கிள் என்ன என்பதை பற்றி மிக விரிவா பார்ப்போங்க. நவகிரகங்களின் ஆசி எப்போதும் உங்களுக்கு இருக்கட்டும்ங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.